இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ராவில் இருக்கிற பேஜ் நம்பர் 52ல் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, அப்சர்வ் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா ஜியாமெட்ரிக்கலி. ஸோ கீழே கொடுத்துருக்க ஃபிகருடைய ஏரியா வந்து ஜியாமெட்ரிக்கலாக கண்டுபிடிக்கணும். ஆல்சோ வெரிஃபை த சேம் பை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மோனோமியல். அது வந்து ஜியாமெட்ரிக்கல் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மோனோமியலை கண்டுபிடிக்கணும். மோனோமியல்னால் ஒன்லி ஒன் டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட் சம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் சம் வந்து இங்கே இதோடைய லென்த் வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியா வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய், லென்த் இன்ட்டு பிரெத் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ இதுவும் வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய், அப்போ இதுவும் வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய். ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸுடைய லென்த் வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து ஒய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஒய் வரும். அப்படி எத்தனை இருக்குது இங்கே நமக்கு? 4 into 3. ரோ வைஸாக 4 பாக்ஸஸ், காலம் வைஸாக 3 பாக்ஸஸ். அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 12xy. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் வந்து 12 பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸோட ஏரியா வந்து xy. அப்போ எவ்வளோ வரும்? 12xy வரும். அப்போ ஜியாமெட்ரிக்கலாக நமக்கு வந்து 12xy ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் என்ன பண்ணணும்? இங்கே ஒரு மோனோமியல் இருக்குது, 3y கொடுத்துருக்காங்க, இங்கே 4x இருக்குது. அப்போ இது லென்த்து, இது பிரெத்து. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்து தான் வந்து உங்களுக்கு என்னது? ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 4x into 3y. ஸோ இது ஒரு மோனோமியல், ஒன்லி ஒன் டேர்ம். இது வந்து ஒரு மோனோமியல், ஒன்லி ஒன் டேர்ம். இப்போ இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணணும். எதெல்லாம் கோஎஃபிஷியன்ட்? 4ம் 3யும். 4 3s are எவ்வளவு? 12. 12xy வேரியபிள் அப்படியே எழுதிடணும். அப்போது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மோனோமியல் வந்து 12xy வந்திருக்கு, ஜியாமெட்ரிக்கல் மெத்தடில் 12xy வந்திருக்கு. அதனால் இதை வச்சு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. போத் த ஆன்சர்ஸ் ஆர் சேம். இப்போ செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம்முக்கு வந்து இங்கே வந்து எக்ஸு, இது சைடு வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் பேஸு இருக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் பவர்ஸை ஆட் பண்ணணும். இப்போ இங்கே பவர் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். அப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னால் எக்ஸ் பவர் 2, எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்போ இதனுடைய ஏரியா எக்ஸ் ஸ்கொயர்ட், இதனுடைய ஏரியா எக்ஸ் ஸ்கொயர்ட், இதனுடைய ஏரியா எக்ஸ் ஸ்கொயர்ட். இப்போ மூணையும் ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து ஜியாமெட்ரிக்கல் மெத்தட். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் கோஎஃபிஷியன்ஸை ஆட் பண்ணணும். 1 + 2 + 3. அப்போ ஜியாமெட்ரிக்கலாக என்ன வருது ஆன்சர்? 3x ஸ்கொயர்டு. இப்போ மோனோமியலாக மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோடைய லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3x. அப்போ 3x into எக்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? கோஎஃபிஷியன்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 3 இருக்குது, இங்கே ஒன்றுமே கோஎஃபிஷியன்ட் இல்லை. கோஎஃபிஷியன்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க நம்பர். இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 போட்டுக்கலாம். அப்போ 3 1s are 3. இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? சேம் பேஸ் இருந்து மல்டிப்ளிகேஷன் வந்தால் பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ், இங்கே பவர் இல்லைன்னா 1 1 எடுத்துக்கணும். 1 + 1 2. அப்போ 3x ஸ்கொயர்ட். அப்போ மோனோமியலை மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர்ட் வருது, ஜியாமெட்ரிக்கலாக 3x ஸ்கொயர்ட் வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல். இப்போ தேர்ட் சம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாகவே a + b + c கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? y கொடுத்துருக்காங்க. அப்போ இது ay எடுத்துக்கலாம், இது வந்து b, இது வந்து bனா இது by, இது வந்து cy. அப்போ என்ன பண்ணணும்? ஜியாமெட்ரிக்கலாக ஆட் பண்ணும்போது என்ன வரும்? இதனுடைய ஏரியா ay by cy மூணுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ ay + by + cy. இப்போ இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா லென்த் வந்து என்னது? a + b + c, இது வந்து y. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? a + b + c into y. அப்போ தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 3 டேர்ம் இருக்குது. ஒவ்வொரு டேர்ம் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும்போது ay by cy வரும். அப்போ போத் ஆர் ஈக்குவல். இப்போ வந்து ஃபோர்த் சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் இதனுடைய ஏரியா என்ன ஆகிடும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர்ட். இதுவும் எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ இங்கேயும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்போ மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள்? 4. இது வந்து ஸ்கொயர் இல்லைங்களா? ஏன்னா ரெண்டுமே சைடு ஈக்குவலாக இருக்கிறனால ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன வந்துடும்? 4x ஸ்கொயர்ட். ஸோ ஏரியா இஃப் திஸ்
பிக்கர் ஸ்கொயர் இஸ் 4x ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு மோனோமியலை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ 2x இன்ட்டு 2x. ஃபஸ்ட் எதை மல்டிப்ளை பண்ணும்? கோஎஃபிஷியன்ட். 2 2s ஆர் எவ்வளவு? 4. x இன்ட்டு x இருக்குது எக்ஸ் ஸ்கொயர். சேம் பேஸு பவர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபிஃப்த் சம்மு. இங்கே வந்து இதோடைய லென்த் இந்த சைடு வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? XY. இதுவும் XY, இதுவும் XY. அப்படி எல்லாமே XY 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 வரும். அப்போ மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஏரியா என்ன ஆகிடும்? 9XY. ஜியாமெட்ரிக்கில் ஆட் பண்ணி பார்த்தோன்னா 9XY. இப்போ வந்து இதை மோனோமியலை மல்டிப்ளை பண்ணும். எதையும் மல்டிப்ளை பண்ணும்? இதோட லென்த் வந்து 3x, இதோட லென்த் வந்து 3y. அப்போ 3x இன்ட்டு 3y. அப்போ என்ன வரும்? 3 3s are 9. அடுத்தது x இன்ட்டு y xy. எப்போ வேரியபிள் எழுதும்போதும் இன்ட்டு எழுதாமல் எழுதணும். அப்போது இது ஜியாமெட்ரிக்கில் 9XY வந்திருக்கு. மோனோமியல் மல்டிப்ளை பண்ணும்போது 9XY. ஸோ போத் த ஆன்சர்ஸ் ஆர் சேம். தேங்க்யூ.